பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட். கோமதி இருந்துட்டு இப்படி பொட்டு பசங்க எல்லாருமே ஸ்டேஷனில் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்கன்றாங்க கோமதி. எதையும் நினச்சி கவலைப்படாது, எல்லாமே சரியாகிடும்ன்றாங்க. எங்கெங்க சரியாகுது? எதுவுமே சரியாகிற மாதிரி தெரியல. இருக்க இருக்க பிரச்சனை தான் பெருசாகிக்கிட்டு இருக்குன்றாங்க. பார்த்துக்கலான்னுவாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு எவ்வளவோ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. முத்துவேல் சக்திவேல், இங்கே பாருங்க சார், அதெல்லாம் விட முடியாது, எதுவாக இருந்தாலும் விசாரணை பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் வெளியே விடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் கத்துறாங்க, மேடம் என்ன மேடம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்க, அதை விட்டுட்டு என் குடும்பத்து ஆளுங்களெல்லாம் நீங்கள் இப்படி கைது பண்ணி வச்சுட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல மேடம்ன்றாங்க. அவங்க வெளியே விடுங்கன்றாங்க. சார் சார் டென்ஷன் ஆகாதீங்க, ஏன்னா இது எங்களுடைய டியூட்டி, நாங்கள் செஞ்சு தான் ஆகணுன்றாங்க. சும்மா நீங்கள் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு எதுவும் சொல்லக்கூடாது சார்ன்றாங்க. இது எங்களுடைய வேலை, சரிங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்னன்னா இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்ககிட்ட இந்த சத்தம் போடுற வேலை வேணாம் சார்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் டே சரவணா கொஞ்சம் பொறுமையாக இருடான்ற மாதிரி அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க. அம்மா எப்படிமா பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க? இப்படி என்னால் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களால் இந்த மாதிரி என்னால் பார்க்கவே முடியலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா பார்த்துக்கலாம் விடுன்றாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்களேம்மா அந்த மயில், இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கா, எப்படிம்மா அவளுக்கு மனசாட்சி இல்லையாம்மான்றாங்க. டே அதெல்லாம் இருந்தால் அவள் ஏன்டா இப்படி பண்ண போகிறா, பார்த்துக்கலாம் விடுடா சரவணா அப்படின்றாங்க. உங்கள் யாரும் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில என்னால் பார்க்க முடியலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு சரவணன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா இதுதான் ஆரம்பிச்சிருக்காங்க, சரியா பார்த்துக்கலாம் விடு, இதெல்லாம் ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா போலீஸ் ஜீப் நேராக சக்தியோட வீட்டுக்கு போகும். அதை பார்த்து குமாரோடைய அம்மா இருந்துட்டு, அத்தா இது மாதிரி ஜீப் வந்திருக்கு, நம்ம மேலே ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. அப்படி இன்ஸ்பெக்டர் வருவாங்க. மேடம் என்ன விஷயம், நீங்கள் வந்திருக்கீங்க? நாங்களே எதுவும் பண்ணல, இங்கே பாருங்கள், நாங்கள் உங்ககிட்ட விசாரணை பண்ண தான் வந்திருக்கோம். விசாரணைனா இல்லை, அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே பாண்டியனுடைய குடும்பம் எப்படி என்னன்னு விசாரிக்க தான் வந்திருக்கோம் அப்படியான்றாங்க. சொல்லுங்கள், இங்கே பாருங்கள் மேடம், பாண்டியன் அதாவது அந்த வீட்டு கோமதி எங்களுடைய பொண்ணு தான்றாங்க. அப்போ தான், ஆனால் எங்களுக்கும் அவங்களுக்கும் சில பிரச்சனையால் நாங்கள் பேசாததாக இருந்தோம், ஆனால் இருந்தாலுமே சொல்கிறோம், அந்த குடும்பத்தோட தங்கம் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு அன்பான ஒரு குடும்பம், மருமகளை மக மாதிரி பார்த்துக்கிட்டா கோமதின்றாங்க. அது இல்லாத பாண்டியன் அவருமே ரொம்ப நல்லவர், ஆனால் அந்த குடும்பத்து மேலே இப்படி ஒரு புகாரை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ அன்பாகவும் பாசமாகவும் பார்த்துக்கிட்ட அவங்கள இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நல்லவங்க மேடம், நான் அடித்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ராஜியோடைய அம்மாவும் குமாரோடைய அம்மாவும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, அந்த குடும்பத்தை மாதிரி வேறு எந்த குடும்பத்தையும் பார்க்க முடியாது, அவ்வளோ அன்பான குடும்பம், அந்த பொண்ணை மக மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க, அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பொண்ணை இந்த அளவுக்கு குடும்பத்தில் செயலில் உட்காரிக்கிற மாதிரி அந்த பொண்ணுடைய ஃபேமிலி பண்ணிடுச்சு அப்படின்றாங்க. எல்லாருமே பாண்டியனுடைய குடும்பத்தை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க. ஊரில் இருக்கிற மொத்த பேருமே விசாரிக்கிறாங்க. ஆனால் மொத்த பேர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த குடும்பத்தை மாதிரி வேறு எந்த குடும்பமும் இருக்காது, அவ்வளோ அன்பான குடும்பம், மருமகளை மக மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உண்மையிலே மருமகளை மகளாக தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னு நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டுருக்காங்க. அதை கேட்டுட்டு எல்லாம் விசாரணை நல்லா பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் மீனா அவங்களுடைய அத்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்காக ஏதாச்சும் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த ஜூஸை குடிங்க தன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏமா என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ, வீடு மாதிரிலாம் நடந்துட்டு இருக்க, உன் பாட்டுக்கு வர, அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன் மேடம், அதுக்குன்னு உங்க காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல மேடம்ன்றாங்க. ஜூஸ் கூட வாங்கி தரக்கூடாதான்றாங்க. சரிம்மா நீ போய் பக்கம் நில்ல போமா அப்படின்றாங்க. மீனா நாங்கள் பார்த்துக்கணும், நீ நில்லு மீனானுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுங்க, விசாரணை போய்கிட்டு இருக்கலான்னுவாங்க. மேடம் எவ்வளோ நேரம் தான் எங்களை இங்கவே வச்சுட்டு இருப்பீங்கன்னு சரவணன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, சில ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பண்ணாமலே உங்களை அனுப்பிச்சிடுவாங்களா சொல்லுங்கன்றாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் உங்களை இங்கேருந்து அனுப்ப முடியும், சும்மா நீங்கள் அது இதுன்னு கத்திக்கிட்டு இருக்காதுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப அப்செட்டாக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீனா வெளியே முத்துவேல் சக்திவேல் கிட்டே எப்படியாச்சும் அவங்களை வெளியே எடுக்கணுன்றாங்க. அவங்க இப்படி இங்கே இருக்கிறத பார்க்கவே முடியலன்றாங்க. சே, ஊரில் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு கூட இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, சரி நம்ம போய் பேசலாம், மீனா நானும் வரணுன்னே முத்துவேல் நீ வேணாம்மா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுகிறாங்க. மேடம் ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அக்க பக்கம் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுங்களேன், எல்லாரும் நல்ல விதமாக தானே சொன்னாங்கன்றாங்க. சொல்லியுமே நீங்கள் எதுவும் பேசாத இருந்தால் எப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் நல்ல விதமாக தான் சொன்னாங்க, குடும்பப்படுத்தலை, தங்கமான குடும்பம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக வெளியே விட முடியாது, அவங்க ஒரு நாள் இருந்தது, அவங்க எங்கே இருந்தாங்கன்னா ஜெயிலன்னு ஷாக் ஆகுறாங்க. மேடம் பசங்க பொட்ட பசங்களாம் இருக்காங்க, ஜெயிலில் இருக்கணும்னு சொல்கிறீங்க, என்ன மேடம் பேசிட்டு இருக்கீங்க, தப்பு
தப்பு பண்ணாதவங்கள ஜெயிலில் போடணும்னு சொல்கிறீங்க. இது உங்களுக்கே கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்கா? நியாயத்தலைங்க பார்க்க முடியாது சார். இங்கே எங்களுடைய கடமைகளை நாங்கள் செஞ்சு தான் ஆகணுன்றாங்க. அதை விட்டு நாங்கள் செய்யாத போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாமல் பிரச்சனை எங்களுக்கு தான் வரும். சரிங்களா? அதனால் எங்கள் வேலையை நீங்கள் செய்ய விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளவோ இந்த இடத்துல பேசி பார்க்குறாங்க முத்துவேல் சக்திவேல். ஆனால் யாருடைய பேச்சுமே இன்ஸ்பெக்டர்ஸ் கேட்குறதா கிடையாது. இது எங்களுடைய டியூட்டி சரிங்களா, எங்களை நீங்கள் செய்ய விடுங்கன்றாங்க. அதனால் எங்களை செய்ய விடாமல் எங்களை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னுவாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மீனாவும் சொல்லி பார்க்குறாங்க. மீனாவுடைய அப்பா இருந்துட்டு இத்தனை வருஷமா என் பொண்ணு அந்த வீட்டில் தான் இருக்கா, எங்கள் வீட்டுக்கு ஒரு டைம் கூட வந்ததில்லை. அது காரணம் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு மக மாதிரி அவளை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. முத்துவேல் சக்திவேலுமே சொல்கிறாங்க. ஆனால் கேட்கறது கிடையாது. வயசு பொண்ணுங்க இருக்காங்க, யோசிங்கன்னொடனே இன்ஸ்பெக்டர் சரி நீங்கள் சொல்கிறதுனால நான் யோசிக்கிற வயசு பொண்ணுங்க, அதாவது ராஜியும் அரிசி 2 பேருமே வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, சைன் போட்டு. மீதி இருக்கிற அந்த 4 பேரையும் விட முடியாது, 5 பேரையும் விட முடியாது. என்னது விட முடியாதா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்போ கோமதியாச்சும் விடுங்க, அதுவுமே விட முடியாது. 2 பேர் விட்டதே பெரிய விஷயம் சார். அவங்க ஒரு நாள் வந்து ஜெயிலில் இருந்தாகணும், விசாரணை கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு வாங்க. எவ்வளோதான் சொன்னாலுமே அவங்க கேட்குறது கிடையாது. ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. எவ்வளோ அந்த இடத்துல சொல்லி பார்க்குறாங்க ப்ளேஸ் அப்படின்ட்டுலாம், ஆனால் கேட்குறதே கிடையாது அவங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. என்னாச்சுன்னே நாங்கள் எவ்வளோ பேசணும், ஆனால் இன்ஸ்பெக்டர் கேட்குறதே கிடையாது. ராஜியும் அரசியும் 2 பேரையும் மட்டும் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க, மீது இருக்கிறவங்கள விட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ இன்னைக்கு எங்கே வச்சுருக்காங்க? ஜெயிலில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சரவணன் கோவப்படுறாங்க. கத்தி வச்சுருப்பாங்க சரவணன். மேடம் வாங்க மேடம். சார் எதுக்கு சார் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? இல்லை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு முத்துவேல் அனுப்பிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாம் அனாவசியமாக நடந்துட்டுருக்கீங்க, நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க. நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களாம், நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சமாச்சும் நியாயமாக இல்லைன்றாங்க. சும்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்ட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோமதி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அரிசி அழுகுறாங்க கட்டி பிடிச்சிட்டு. கோமதி இருந்துட்டு டே சரவணா விடுறா, ஒரு நாள் தானே, அவளை மக மாதிரி பார்த்துக்கிட்டு இல்லை, இதெல்லாம் எனக்கு தேவைதாண்டா, விடுறா அனுபவிச்சுக்கிறேன்றாங்க. அம்மா என்னம்மான்றாங்க. பார்த்துக்கலாம் விடுற சரவணா, நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாது. சே கொஞ்சம் கூட அவளுக்கு மனசாச்சு இல்லையம்மா, அவளை அப்படி பார்த்துட்டு இன்னைக்கு இவனை இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாலேட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளை விடவே கூடாதும்மா அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. விடுற பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ராஜியெல்லாம் இவங்க 2 பேர் மட்டும் சைன் போடுவாங்க. போட்டு மீது எல்லாருமே வந்து அவங்க இன்னைக்கு ஜெயிலில் வைக்கிறத சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சக்திவேல் கோமதியுடைய கையை பிடிச்சி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. உன்னை எப்படியாச்சும் வெளியே எடுத்துலாம் பார்த்தம்மா, ஆனால் முடியலம்மா அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஃபீல் பண்ணாதானே, பார்த்துக்கலாம் விடுன்றாங்க. எனக்கு இது தேவைதான், ஏன்னா அவளை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன் இல்லைண்ணா, இதெல்லாம் எனக்கு தேவையானது தான் நினைக்கிறேன்னுவாங்க. மீனாவுடைய அப்பா இருந்துட்டு 2 பேர் விட்டதே பெரிய விஷயம், அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, ஆனால் பேசுகிற வரைக்கும் நம்ம பேசணும், ஆனால் அவங்க கேட்குற மாதிரியான ஒரு நிலைமையில் இல்லைன்றாங்க. பாண்டியன் இருந்துட்டு கோமதி எங்களால் நீயும் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு இல்லைன்றாங்க. அம்மா சாரிம்மா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானம்மா அப்படின்ட்டு சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை சரியா, எப்படி நீ காரணமாக முடியும் சரவணான்றாங்க. எதுக்கோ காரணம் நீ கிடையாது, சும்மா நீ அது இதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காது சரியான்றாங்க. நீ ஜெயிலுக்கு போகிற, அப்போ அம்மா நான் வரமாட்டேன்னா அதெல்லாம் நான் பார்த்துக்கிற விடுவாங்க. அம்மா என்ன இருந்தாலும் இன்னும் எப்படிம்மா ஜெயிலுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அம்மா பார்த்துக்கிற சரியா, நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்றாங்க. அரசு இருந்துட்டு அம்மான்னு கட்டி பிடிச்சி கதறி அழுகுறாங்க. ராஜுமே அப்பனே அழுகுறாங்க. இங்கே பாருங்க அரசி ராஜு உங்கள் 2 பேரை வெளியே விட்டாங்கல்ல, அது வரைக்கும் அம்மாவுக்கு சந்தோஷம் சரியா, இங்கே பாருங்க நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னுவாங்க. ஏமா இங்கெல்லாம் கூட்டம் வந்து அதிகமாகக்கூடாது, முதல்ல இங்கேருந்து எல்லாம் போங்கன்றாங்க. முத்துவேல் இருந்துட்டு நீ கவலைப்பட தங்கச்சி, அப்படியாச்சும் வெளியே எடுத்துடலான்றாங்க. ஆனால் எனக்காக நீங்கள் இந்த அளவுக்கு வந்து பேசி வெளியே எடுக்கிறதுக்கு போராடினதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு, பார்த்துக்கலாம் விடுறான்றாங்க. பாண்டியன் இருந்துட்டு கோமதி யோசிச்சு ஃபீல் பண்ணுறாங்க. ஏங்க என்னாச்சு கோமதி, என்னை மன்னிச்சிரு கோமதி, உன்னை எப்படியாச்சும் இங்கேருந்து வெளியே அனுப்பிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் அது முடியலை போல், இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருன்ட்டு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது, பார்த்துக்கலாம், நீங்களே உள்ளே இருக்கும் போது நான் இருக்க மாட்டேன்னாங்க, நீங்கள் என்ன நினச்சி ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பாண்டியனை ஹக் பண்ணிவிட்டு கோமதி அழுகுறாங்க. பாண்டியனுமே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் மாறி மாறி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரவணனுக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா நம்மளால் அம்மாவும் ஜெயிலுக்கு வராங்களே அப்படின்ற ஒரு கவலை அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய பிரமுல சரவணன் வெளியே வந்த பிறகு தங்கமயில என்ன பண்ண போகிறாங்க, தங்கமயிலையும் சரி அவங்களுடைய அம்மாவையுமே என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.